அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்ஷோ பைடெக். இன்றைக்கி செட்டிநாடு பகுதியில் லட்சுமிபுரம்ன்ற ஏரியாவில் ஒரு 70ஆம் கல்யாணம் பீமரத சாந்தி நடந்தது. அதில் திருவாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமதி தெய்வானை அவர்களுக்கு தான் நடந்தது. ரொம்ப அமர்க்கலமாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் வந்திருந்தாங்க. அதில் ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்க நிறையா கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய மச்சினன் திரு சேகர் அலையாஸ் லக்ஷ்மணன்றவங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் கல்யாணத்தில் மரக்கண்ணெல்லாம் கொடுக்கலான் இருக்கோம். அந்த டைமில் தான் உங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் வீடியோ பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மரக்கண்ணு கொடுக்குறதுல என்ன இஷ்யூனாக்கா, பண்ண ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து மண்டபத்துக்கு கொண்டு வரணும். இங்கேருந்து வர்றவங்க அந்த லட்சுமிபுரத்துக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க சென்னையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ மண்டபத்திலேருந்து பக்கத்தில் இருக்க காரைக்குடிக்கு ஆட்டோவில் போகணும். அங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர் இறங்கி ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும். இவ்வளோலாம் சிரமம் இருக்குது. உங்கள் வீடியோ பார்த்தோம், சிறப்பாக இருந்துச்சு, நீங்களே இந்த விதையை கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சாங்க. வர்றவங்க எல்லாமே இதை வாங்குவாங்களான்னு தெரியல. அதனால் எப்படி இந்த 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அந்த ஐஸ்கிரீம் தர்றவங்களும் அவங்களே கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்களுமே கொடுங்க அப்படின்னாங்க. நல்லா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 2500 பாக்கெட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சாங்களோ, எல்லார் வீட்டுக்கும் தோட்டம் இருக்குமான்னு தெரியல, மாடி தோட்டம். அதனால் 1000 பாக்கெட் மட்டும் கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம டீமோடு அங்கே போயிருந்தோம். போயிட்டு அந்த 1000 ரிட்டர்ன் கிஃப்ட் பாக்கெட்டையும் கொடுத்தோம். பயங்கர அமோக வரவேற்பு. அதில் நம்ம அவங்க 3 விதை தான் கேட்டிருந்தாங்க. வெண்டைக்காய் 1, கத்திரிக்காய் 1, கீரை விதை 1 வச்சு கொடுங்கன்னாங்க. நீங்கள் அந்த சுருக்கு பையெல்லாம் போட வேண்டாம், அது வெட்டி செலவு, நீங்கள் ஜிப்லாக்கில் போட்டு சிம்பிளாக கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு செட்டு 25 ரூபான்னு கொடுத்தோம். பயங்கர அமோக வரவேற்பு. வாங்குறவங்களாம் இது மாதிரி புத்தம் புதுமையாக இருக்க ஐடியா, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் எங்களால் தூக்கிட்டு போக முடியல. நீங்கள் அழகாக தூக்கி உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இப்போ வரப்போகுது, உங்கள் நம்பர் கொடுங்க, நாங்களும் கூப்பிடுறோம், அவசியம் நீங்களும் தரணும். உங்கள் பட்ஜெட் இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, எங்களுது 10 ரூபாவில் ஒத்த விதை போட்டால் 10 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நீங்கள் 10 விதை கேளுங்க, நீங்கள் சொல்கிற விதையை நாங்கள் போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே ஆர்வமாக நோட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அந்த திருவாளர் ராதாகிருஷ்ணன் தெய்வானை தம்பதியர் இந்த விதை பாக்கெட்டை கொடுக்கல. கிட்டத்தட்ட இதெல்லாம் விளைஞ்சிச்சுன்னு வைங்களேன், 10 டன்னு காய்கறி விதைகள் வரும். 10 டன் காய்கறியை சுமந்துட்டு போய் கொடுக்க முடியுமா? முடியாது. பாருங்க, நான் சின்னதாக ஒரு கட்டப்பையில் தூக்கி கொண்டு போய் விதையை கொடுத்துட்டு இருந்தேன். 10 டன் காய்கறி, அதுவும் நச்சில்லாத காய்கறி. இளைய தலைமுறைக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறோம். விவசாயங்கிறது வயலில் மட்டும்தான் பண்ணணும் கிடையாது, வீட்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிவிச்சிருக்கோம். இதே மாதிரியே உங்களுடைய கல்யாணங்களுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா தயவுசெய்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் அழகாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.